ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 அனலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து எப்படிலாம் இருக்க போகுது, ஸோ எந்த மாதிரி ஸ்விங்ஸ் கிரியேட் ஆனால் ஸோ நம்ம எந்த சைடு வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு கண்டினியூஸ் செல்லிங் ரேலியில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு இந்த மார்ச் மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எந்த ஒரு மேஜர் சப்போர்ட்டுமே எடுக்கல. ஸோ ஒரு சின்ன ஜென்ரல் புல் பேக் வருது மார்க்கெட்டில். ஸோ ஜென்ரல் புல் பேக் அண்ட் தென் அகைன் செல்லர்ஸ் வந்து டாமினேட் ஆகிறாங்க. அகைன் ஜென்ரல் புல் பேக் அண்ட் தென் அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக டாமினேட் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப் அப், கேப் டவுன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அக்ரெசிவ். ஸோ ஹைஸ் வந்தோடனே மார்க்கெட் வந்து நல்லாவே வந்துட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த இடத்துல நல்ல செல்லிங் வந்திருக்கு. அண்ட் தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேஸ்டு டேரிஃப்ஸ் அண்ட் தென் வார்லைக் சுச்சுவேஷன்னால மார்க்கெட் வந்து நிறையவே கேப் அப், கேப் டவுன் அந்த மாதிரி வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இந்த ரீசெண்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு கேப் அப்பே பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் வந்துட்டு கேப் அப்பு 500 அதெல்லாம் வந்துட்டு நார்மலாகவே வந்து கேப் அப்பு, கேப் டவுன் அந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்துட்டு 1000 பாயிண்ட்ஸ் கேப் அப்பு, 800 500 பாயிண்ட்ஸ்லாம் கேப் அப் வந்து நடக்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான், ஏன்னா வந்துட்டு மிடில் ஈஸ்ட்டில் வந்து வார்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஸோ கேப் அப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு எஸ்டிபிடி, பிடிஎஸ்டி இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைமு. ஸோ எடுக்கிறது வந்து ரொம்பவே ரிஸ்க் தான். ஏன்னா ஓவர் நைட்டில் வந்துட்டு எந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு வரும்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு பிடிஎஸ்டி ட்ரேடு ஹோல்டு பண்ணுறதோ இல்லை வந்துட்டு எஸ்டிபிடி எடுத்து ஹோல்டு பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த சப்போர்ட் வந்துட்டு நிஃப்டியில் எங்கே இருக்க போகுது, ஏன்னா கண்டினியூஸாக செல்லாக போயிட்டு இருக்குது. ஸோ எந்த இடத்துல வந்து பாட்டமாக இருக்க போகுதுங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி ஸோ இந்த இடத்துலலாம் இருக்கலாம். ப்ரீவியஸாக வந்துட்டு என்ன மாதிரிலாம் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு ஒரு எந்த ரவுண்ட் லெவலில் வந்துட்டு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ ஜெனரலாக வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எப்போலாம் மார்க்கெட் வந்து ஹையர் லெவலில் போதும் அப்போலாம் வந்துட்டு அக்ரெசிவ் செல்லிங் வந்து வருது. ஸோ அகைன் வந்துட்டு புல் பேக் ஆகுது. அகைன் பார்த்தீங்கன்னா ஹைஸ்லேருந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் செல்லிங். ப்ரைஸ் வந்து அகைன் ஹை போகுது. ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லிங். அகைன் ஹை போகுது. ஹைஸ்லேருந்து மறுபடியும் வந்து கேப் டவுன் அண்ட் தென் ஃபர்தராக வந்துட்டு ஃபால் ஆகுது. அண்ட் தென் அகைன் சப்போர்ட் கிரேடட் ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் போகுது. அதென் ஹைஸ்லேருந்து அகைன் மார்க்கெட் நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் பேஸ் ஆகுது. அகைன் வந்து பையர்ஸ் வந்து ஜென்ரலாக ரிட்ரேஸ் ஆகிறாங்க. அகைன் வந்துட்டு ஹைஸ்லேருந்து கேப் டவுன்ஸ் அண்ட் தென் ஃபர்தராக வந்துட்டு மார்க்கெட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டு போகுது. அண்ட் தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வருது. அகைன் ஹைஸ்லேருந்து சேம் அதே மாதிரி தான் வருது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு சிக்னிஃபிகண்டான பையிங்கே வரல. ஸோ எல்லாமே வந்துட்டு ஜென்ரலாக புல் பேக் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வரைக்குமே எந்த ஒரு சிக்னிஃபிகண்டான பையிங்குமே வரல. ஸோ அது வர வரைக்குமே நிஃப்டி பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஹைஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அகைன் கேப் டவுன் அண்ட் தென் கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருந்துச்சுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிக்னிஃபிகண்டான சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அகைன் ஃபர்தராக எஸ்டே மீன்ஸ் ஃப்ரைடே செஷன் வந்துட்டு நல்லாவே ஒரு ட்ரெண்டிங் க்ளோசிங்காக இருந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டு இந்த சப்போர்ட்டு ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாகிறதுக்கு காரணமே வந்துட்டு ஃப்ரைடேக்கான செஷன் வந்துட்டு ட்ரெண்டிங் செல்லிங் செஷனாக இருந்தது தான். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபர்தராக இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆனது ஓகே தான். ஸோ அது வந்து எந்த அளவு கேப் டவுன் ஆனது வந்துட்டு ரொம்ப நெகட்டிவ் நியூஸ்னு சொல்ல முடியாது. ஸோ கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்துட்டு ஹோல்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே ஹோல்ட் ஆயிருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு அகைன் ஹையர் லோ கிரேட் ஆகிட்டு இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ரைடே செஷன் எப்படி இருந்திருக்கு, கண்டினியூஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் செல்லிங்காக இருந்திருக்கு. ஸோ இதான் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்னே சொல்லலாம். ஸோ மண்டே அன்னைக்கு என்னென்ன மாதிரி ஸ்விங்கு கிரியேட் ஆனால் நம்ம எடுப்போங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் ஸ்விங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்து ஃபர்தராக ஹைஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பர்டிகுலராக எந்த இடத்துல வந்து க்ளோசிங் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஸோ இந்த பர்டிகுலர் பையிங் ஸ்விங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர்லி 60 to 50% அந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு மண்டே செஷன் வந்துட்டு கேப் அப் ஆகி இந்த லெவலுக்கு மேலே ஏதோ ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா ப்ரைஸ் வந்து அகைன் ஃபர்தராக வந்துட்டு ஒரு பையிங் ஸ்விங் கிரியேட் ஆகிறது சான்ஸ் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஸ்விங்னா ப்ரைஸ் வந்து இன்கேஸ் வந்து கேப் அப் ஆர் இந்த இடத்துல வந்துட்டு நெகட்டிவ் ஃப்ளாட் ஆர் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆகிருந்து ப்ரைஸ் வந்துட்டு இந்த பர்டிகுலர் லோ ஃப்ரைடேக்கான லோ ஃப்ரைடேவோட லோவுக்கு மேலே ப்ரைஸ் வந்துட்டு சப்போர்ட் எதுவும் கிரியேட் ஆனிச்சுன்னா அங்கேருந்து ஒரு பையிங் ஸ்விங் வந்து அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்விங் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையிங் ஸ்விங் தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்விங் கிரியேட் ஆனிச்சுன்னா ஒரு பையிங் ஸ்விங் வந்துட்டு
வரத்துக்கு ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் ஸ்விங்கு. ப்ரைஸ் வந்து கேப் டவுன் ஆயிட்டு. நியர்லி வந்துட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. ப்ரைஸ் வந்துட்டு கேப் டவுன் ஆயிட்டு, அகைன் ஃபர்தரா சேம் இந்த பர்ட்டிகுலர் லெவல்ல வந்து டெஸ்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து பையிங் சைடே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த டே ஃபுல்லாமே நான் செல்லிங் சைடு தான் அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ப்ரைஸ் வந்து லோ கிரியேட் ஆயிருக்கு. எங்கேருந்து பை ஆனிச்சோ அந்த பையிங் வந்து 70-80% ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து அகைன் ஃபர்தரா ஹோல்ட் ஆயிட்டு, அண்ட் தென் பிரேக் டவுன் குடுக்குறது தான் சான்ஸ் அதிகம். ஸோ செகண்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் லோ டெஸ்ட் ஆயிட்டுன்னா, அண்ட் தென் ப்ரைஸ் வந்து அகைன் ஃபர்தரா அந்த லோ டெஸ்ட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, அகைன் ஃபர்தரா பிரேக் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்துட்டு ஒரு செகண்டு கேஸ்னே சொல்லுவோம். ஸோ 2 கேஸு, ஒரு பையிங்க்கு, ஒன்று செல்லிங்க்கு. தேர்டு கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்துட்டு சப்போஸ் வந்து இன் கேஸ் வந்துட்டு இன் பிட்வீனில் இங்கே எங்கேயோ ஓப்பன் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ ஃப்ளாட் டு நெகட்டிவ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க. பை ஆயிட்டு அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் பேஸ் ஆயிட்டு சேம் அந்த பர்ட்டிகுலர் லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் ஆகாமல் கீழே ஹோல்ட் ஆனிச்சு அண்ட் தென் ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ஸ்விங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எதை பேஸ் பண்ணிங்கன்னா, பையிங் ஸ்விங்க்கு அப்புறம் கிரியேட் ஆகிற அந்த ரெசிஸ்டன்ட்டு ப்ரைஸ் வந்து அகைன் வந்துட்டு அந்த லெவலுக்கு போகாமல் கீழேயே வந்துட்டு ட்ரேட் ஆகணும். ஸோ நியர்லி சப்போர்ட் வருது அந்த மாதிரி ட்ரேட் ஆனிச்சுன்னா அங்கேருந்து ஒரு செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மொத்தம் 3 கேஸு. ஸோ இந்த 3 கேஸில் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி கேஸ். அண்ட் தென் தேர்டு ஃபோர்த் வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 60, 70 அந்த அந்த ப்ராபபிலிட்டியில் தான் இருக்கும். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து கிரியேட் ஆகிறது வந்து ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி கேஸ். கேப் அப் ஆகிட்டு இந்த லோக்கு மேலே ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் ஏதோ ஸ்ட்ரென்த்து ஷோ ஆனிச்சுன்னா அகைன் ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு ஒரு ஹை ப்ராபபிலிட்டி கேஸ். இந்த கேஸ் வந்து கிரியேட் ஆனிச்சுன்னா, ஸோ நான் வந்துட்டு ப்ரைஸ் அப்போ எந்த மாதிரி என்ட்ரி மாடல் கிரியேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி வந்து ட்ரேட் எடுப்பேன். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு பார்ப்போம் ட்ரேட் வந்துட்டு எப்படி, நாளைக்கு கேஸ் வந்து எப்படி கிரியேட் ஆக போகுது, அண்ட் தென் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுது லெவல்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரும் ட்ரேடிங் கற்றுக்கணும்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் தென் என்னோட இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பை.